மார்னிங் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 எக்ஸ் அதை ஆஃப் பாயில் டைப்ல போட்டுட்டு சால்ட்டை மலைச்சாரல் போல எக் மேல தூவி விட்டுட்டு ஒயிட் கோட் எடுத்துட்டு எக்ஸாம் கிளம்பிட்டேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிசோட் 45. கைஸ், நேற்றுக்கு எபிசோட்ல நமக்கு சர்ஜரி ரிட்டன் எக்ஸாம், இன்னைக்கு நமக்கு சர்ஜரியில ப்ராக்டிகல் எக்ஸாம். என்ன பண்ணணும் அப்படின்னா சூச்சரிங் பண்ணி கரெக்டா ரிமூவ் பண்ணணும். ஸோ ஹேண்ட் வாஷிங்ல இருந்து சூச்சரிங் பண்ற வரைக்கும் எல்லாமே ஸ்டெரைலா பர்ஃபெக்டா பண்ண முடியும். நம்ம இன்னைக்கு பாஸ் எக்ஸாம்ல கரெக்டா பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது நம்ம ஃப்ரெண்ட் ஹாரி பாட்டர் கூட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தேன். விளையாடிட்டு இருக்கும்போது சத்தம் கைஸ், என்னன்னு பார்த்தா ஃபிளைட் ரொம்ப பக்கத்துல போயிருந்துச்சு. அது அழகா வீடியோ எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போதுமே ஏர் ஃப்ரைல சிக்கன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது கைஸ். அதனால நீங்க சிம்பிளா ஆயில் கம்மியா ஒரு சில்லி சிக்கன் ரெசிபி பண்ணேன். கூடுதலோ லேஸ் பேக்கெட் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரேடியோ அடிச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா 6 மணிக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு. ஸோ கெட்டப்லாம் மாத்திட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. கைஸ், நம்மள பாக்குற எல்லாருமே முடிவெட்ட சொல்லிட்டீங்க. எனக்கும் முடிவெட்டணும்னு ஆசை தான். நம்ம தான் சீக்கிரமா ஊருக்கு போயிருவோம்னு சொல்லி முடிவெட்டாம இருந்தேன். ஆனா இண்டிகோ கரண்ட் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டான். ஸோ நீ கிளாஸ் முடிச்சுட்டு ஹேர் கட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நமக்கு தைராய்டுல இருந்த லெக்சர் இதாங்க சிடி ஸ்கேன் மிஷின். இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேஷண்டோட கேஸ் காமிப்பாங்க. நம்ம கரெக்டா என்ன ஆர்கன் கண்டுபிடிக்கணும், என்ன டிசீஸ் சொல்லணும். ஈச் பர்சன்ஸுமே இண்டிவிஜுவலா கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. இப்போ நான் ஏன் சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம ரேடியாலஜி டாக்டர் வந்து நம்மளோட எபிசோட் 44 பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம வீடியோ நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னாங்கனாலே எனக்கு லைட்டா இப்படிதான் கைஸ் வெக்கத்தோட சின்ன ஸ்மைல்ஸ் வரும். ஒரு புன்னகை சிரிப்போட சிரிச்சிட்டு இருக்கும்போது டாக்ஸி என்ன வந்து தம்பி டாக்ஸி வேணுமா அப்படிங்கிட்டாரு. நம்ம இருக்க ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு இப்போ ஹேர் கட் பண்ண மட்டும் தான் காசு இருக்கு. ஸோ டாக்ஸில போகாம பஸ்ல ஏறி நேரா ஹேர் கட் பண்ண வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹேர் கட் நம்ம ப்ரோக்கு கைஸ். முடி வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு இந்த ஊர்ல முடி வெட்டுறதுக்கு லைட்டா பயம். 4 வருஷமா அராப் கடல் கைஸ் முடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வடக்கு பையா கடைக்கு முடிவிட வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கைஸ் முடி வெட்டுறதும் தூக்கம் பயங்கரமா வரும். ஆனா நான் அப்பதான் தூங்கவே மாட்டேன். ஏன்னா முடி வெட்டும் போது லைட்டா சொதப்பிட்டா கூட நம்ம மனசு லைட்டா டிப்ரமேஷன் ஆயிடும். ஆனா நம்ம வடக்கு பையா சொன்ன மாதிரியே ஹேர் கட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம வடக்கு பையா வந்து நம்மள சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துட்டே இருந்தாரு. நான் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா நம்ம பரத் வந்து 1/2 கிலோ பிஸ்டாவை கேஷுவலா நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிஷோர் காட்சி எடுத்து பறக்கிறோம் பறந்தே ஆகணும்னு சொல்லி எல்லா காட்சியும் பறக்க விட்டுட்டு இருக்கான். காட்சி எல்லாம் பறக்க விட்டுட்டு நாங்க எல்லாரும் சமையல் இறங்கிட்டோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி, பீட்ரூட், கொஞ்சமா அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு டே முடிச்சிச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பாய்.